வேடுவன் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் டைரக்டரும் கௌஷிக் சார் தான் காரணம். கௌஷிக் சார் ரொம்ப 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 வருஷமா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ கௌஷிக் சார்னு இந்த மேடையில் அப்படி தான் சொல்லணும், அதனால சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆக்சுவலாக கண்ணா வந்து சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. அதாவது எல்லா டெக்னீஷியன்ஸும் சரி, எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாரு. தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. உண்மையிலேயே கண்ணா பற்றி சொல்லணும்னா ஒரு அருமையான ஒரு நடிகர். அதாவது நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்காங்க, தமிழ்னு சொல்ல முடியாது, சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு கிடைச்சிருக்காங்கன்னா அது கண்ணா. அவ்வளோ டெடிகேஷன் இருக்கு. அண்ட் இட் வாஸ் அ ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ கண்ணா. அண்ட் டைரக்டர், நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வெப் சீரிஸை. நான் எல்லாரும் வெளியில வந்து ரொம்ப பாராட்டினாங்க, நல்லா நடிச்சிதீங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் பண்ண ஒவ்வொரு அசைவும் டைரக்டர் நடிச்சு காமிச்சு தான் நான் பண்ணாங்க. நானா சொந்தமா எதுவுமே பண்ணல, அவர் நடிச்சு காமிச்சார். எனக்கு வந்து இப்படி வேணும் இப்படி வேணும், கையை தூக்குறது, கண்ணை சிமிட்டுறது கூட இல்ல கண் சிமிட்டிங்க 1 more அப்படிங்குவாரு. ஸோ அது கூட எனக்கு கண் இப்படி இப்படி பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது கூட இல்ல கட் 1 more அப்படிங்குவாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தைங்க வந்து நான் ரொம்ப அழகா இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கு சீனு சாருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். இப்போ இவ்வளோ பெரிய குடும்பம் வந்து இங்க நல்லா இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் கடவுள் மாதிரி இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாகர் சார். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சந்துரு சார், சேது சார், விஜயராஜேஷ். தேங்க்யூ எவ்ரிபடி. நான் என்ன சொல்றது, கண்ணா எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ கண்ணா சொன்னதே மறுபடியும் சொல்றேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு மனுஷனோட தலையெழுத்தை முடிவு பண்றது கடவுள்னா, ஒரு ப்ராஜெக்ட், ஒரு சினிமா, ஒரு வெப் சீரிஸ், இதோட தலையெழுத்தை முடிவு பண்றது நீங்க மட்டும்தான். ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் இருக்குங்கிற நம்பிக்கையோட இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். தயவுசெய்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல ப்ராஜெக்ட்ஸ் ஜெயிக்கணும். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ கௌஷிக், அண்ட் தேங்க்யூ சாகர் சார், அண்ட் தேங்க்யூ எவ்ரிபடி, முகுந்தன் ப்ரோ, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும். மறுபடியும் நான் வந்து உங்க டைம் நான் ரொம்ப எடுக்க விரும்பல, ரொம்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. பட் வந்திருக்கிற எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் மாஸ்க் போட்டிருந்ததை நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 4-5 நாளாவே ரொம்ப உடம்பு முடியல. ஸோ அதனால I don't want to take much of your time. So thank you everybody. Vinisha, Lavanya, Ravina. சின்ன வயசுலேருந்து ரவீனான்னு கூப்பிட்டு ஜீவ ரவீனா வந்து நாங்கள் அதான் அண்ணான்னு தான் கூப்பிடுவோம். ஸோ தேங்க்யூ ரவீனா. அண்ட் ரேகா, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ரோலாக இருந்தாலும் அதை வந்து எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க ரேகா. ஸோ தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்டோட முக்கியமான இன்னொரு தூண் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மியூசிக் டைரக்டர் விபின் சார், அண்ட் எடிட்டர் சார், அண்ட் மிக்சிங் டோனி சார். எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது ஒரு கம்ப்ளீட் டீம் ஒர்க் அப்படிங்கிறது நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஃபேமிலியா நாங்கள் வந்து இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உங்க முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம், கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ ப்ளீஸ் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே வேணும். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். அண்ட் மறுபடியும் சொல்றேன், வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்கு, அதுக்கும் சேர்த்து இப்பவே நன்றி சொல்லிடுறேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சஞ்சீவ் கிட்ட இருந்து ஒரு போன் வந்துச்சு. அவர்கிட்ட இருந்து போன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்புல ஒரு 5 தடவை தான் வந்திருக்கும். அந்த 5 தடவையும் ஒரு ஷாக்கான ஒரு விஷயத்துக்காக தான் கூப்பிடுவாரு. எங்கடா இருக்க? வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நடிச்சிட்டு இருக்கியா? நடிச்சிட்டு இருக்கேன். எங்க இருக்க? சென்னையில தான் இருக்கேன். சரி. அதுக்கப்புறம் ஒரு 1 month கழிச்சு பவன் சார் கால் பண்ணாரு. ஏன்னா பவன் சார் கூட நான் சீரியல் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னடா? சொல்லுங்க சார். எப்போனா? சென்னையில இருக்கியா? இருக்கேன். ஆபீஸ் வா, லொகேஷன் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் ராஜேஷ் தான், எங்கய்யா லொகேஷன் அனுப்புனா நம்பர் இருக்காது, நம்பர் அனுப்புனா லொகேஷன் இருக்காதுன்னு சொல்லி ராஜேஷை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப லேட் ஆச்சு. ஸோ 1 week கழிச்சு போனேன். அவரு நினைச்சு என்ன கூப்பிட்டது ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் என்ன நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் கொடுத்த ஒரு கேரக்டர். சரக்கு அடிப்பியான்னு கேட்டாரு. பழக்கம் இல்லை சார் அப்படின்னு. ஆனா சரக்கு அடிக்கிற மாதிரி நல்லா நடிப்பேன் சார்ன்னு சொன்னேன்.
கொக்கோ கோலா கொடுத்தாங்க, கொக்கோ கோலா பெப்சி எல்லாம் நான் குடிக்க மாட்டேன்னு. வர காப்பி கொடுத்தாரு. சார் வர காப்பி வந்து சூடா இருக்குது, சரக்கு அடிக்கிற மாதிரி வராது என்ன. ஸோ அவரை நான் தான் கொடுமைப்படுத்தினேன். ஷார்ட் அப்படின்னு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் கேமராமேன் சார் வந்து எனக்கு நல்லா பக்கத்துல வந்து பார்ப்பாரு. ஓகே போயிடலாமா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் டப்பிங்ல சொன்னாரு, சூப்பரா வந்திருக்கு ரேகா அப்படின்னாரு. பத்தலன்னு கேட்டீங்க, இப்ப என்னையே மிரட்டுறேன்னு சொன்னீங்க அப்படின்னு. சோ அதுக்கப்புறம் திடீர்னு கௌஷிக் கிட்ட இருந்து ஒரே ஒரு கால் வந்துச்சு. சோ எனக்கு அதுக்கப்புறம் தான் இந்த டீம் இவ்வளவு பெரிய டீம்னு நான் என்னைக்குதான் எல்லாரையுமே நான் நேர்ல பாக்குறேன். தேங்க்யூ சஞ்சீவ். தன் கூட இருக்கிறவங்க எப்பவுமே நல்ல ஒரு இடத்துல வச்சு பார்க்கணும், உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு சக நடிகர்களுக்கு இருக்காது. அப்படி ஒன்னோ ரெண்டோ பேர் இருக்காங்க. அதுல வந்து பிரதரா, நல்ல ஒரு ஃப்ரெண்டா நான் அவரை எப்பவுமே மதிக்கிறேன். பவன் சார், எவ்வளவோ கேரக்டர்ஸ் நீங்க எடுத்த டிரெக்டரா எடுத்த நிறைய கதைகள்ல நிறைய கதாபாத்திரங்கள் உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப கண்டினியூவா இப்ப சீரியல்ஸ் எல்லாம் நான் பண்ணலினாலும் உங்க மனசுல நான் வந்ததுக்கும் தேங்க்யூ. வேடுவன் ஹீரோ, அவர் வந்து என்னோட டப்பிங்ல தான் பார்த்தாரு. அதாவது அவர் ஒரு என்ன சொல்றது, சாகித்ய அகாடமி ஆஸ்கார் வாங்கக்கூடிய ஒரு நடிகன். ஸோ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். நல்ல நடிகர்களை நம்ம கொண்டாட மாட்டோம். இதே ஒருத்தர் வந்து டெல்லியிலயோ அல்லது அமெரிக்காலயோ பண்ணோம்னா நம்ம அதை பத்தி எழுதுவோம், நம்ம ஊர்ல எழுத மாட்டோம். ஸோ சூப்பரா பண்ணீங்க மொழி, ரொம்ப நல்ல ஒரு நடிப்பு. ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா நான் சீரியல்லாம் பாக்குறதுல படம்லாம் பாக்குறதுனால சஞ்சீவோட ஆக்டிங் வந்து ஆக்டிங்கா இல்ல ரியலா இருக்கு. ஸோ இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. டீம் எல்லாம் சேர்ந்து என்ன ஃபைனல் பண்ணி என்ன கூப்பிட்டதுக்காக நன்றி. என்னோட முதல் வெப் சீரிஸ் வேடுவன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுல வந்து எனக்கு காஸ்ட் பண்ணதுக்கு பவன் சார், கௌஷிக் சார் அண்ட் சாகர் சார், தேங்க்யூ சோ மச் சார். கௌஷிக் சார் எனக்கு கால் பண்ண, நான் ஒரு ஜி5ஓட புல்லட் ஆப்ல வந்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், ஒரு ஷார்ட் சீரிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு நேர்ல ஷூட் நடக்கும்போது வந்து பார்த்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 days 3 days கழிச்சு எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பண்றோமோ, ஒரு கேரக்டருக்கு ஒன்று இருக்கு, அது ஹீரோயின் நம்ம சொல்ல முடியாது, பட் ஆனால் அதுல வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான கேரக்டர், நல்ல கேரக்டர், நீங்க பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரிங்க சார், ஓகே பண்ணலாம். ஒரு கேரக்டர் வந்து ஹீரோயினா தான் பண்ணணும் அப்படின்றது இல்ல, ஒரு கேரக்டர் வந்து மக்களுக்கு அது வந்து இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு, அது பார்க்க வந்து ரொம்ப விருப்பப்படுற மாதிரி இருக்கு, ரசிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த கேரக்டர் வந்து நான் பண்றதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஸோ கௌஷிக் சார் வந்து அப்புறம் பவன் சார் வந்துட்டு பேசியிருந்தாரு. பேசிட்டு கதை சொன்னாரு. அவர் கதை சொல்ற ஒரு அழகே வந்து அவ்வளோ அழகா இருந்தது. பவன் சார் கதை சொல்றது, நானே அந்த கதை சொல்லும் போது அந்த கேரக்டருக்குள்ள வாழ்ந்துட்டு இருந்தேன். அவர் கதை சொல்ல லைக் நான் அழுதுட்டு இருந்தேன். ஒரு சீன்ல எல்லாம் வந்து நானே அழுதுட்டேன். அவ்வளோ அழகா சொல்லியிருந்தாரு. கதை சொல்லும் போதே வந்துட்டு ஓகே சார் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இதுல எனக்கு காஸ்ட் பண்ணதுல. அண்ட் நடிச்சதுல வந்து சாந்தி கேரக்டர் வந்துட்டு ஒரு அருவியில விழுந்த இலை மாதிரிதான். அப்படியே வந்து பொண்ணுங்க வாழ்க்கையோ பொதுவா அப்படிதான் இருக்கும். சாக்ரிஃபைசஸ் நிறைய இருக்கும், மேடு பள்ளங்கள் நிறைய இருக்கும். அது வந்து நம்மளுக்கு அது சாக்ரிஃபைஸ் தான் தெரியாது, ஒரு சாய்ஸே இருக்காது நம்மளுக்கு. அதுதான் வந்து ஒரு ஆப்ஷன், அவ்வளவுதான். இந்த முடிவு தான் எடுத்தாகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி சாந்தியோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா, ரொம்ப வந்துட்டு உருக்கமா, நிறைய சோகங்கள் உள்ள இருந்தாலும் அந்த சிரிப்பு ஒண்ணு, பொன் சிரிப்பு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சுக்கிட்டு வந்து நடக்கிறது வந்து எனக்கு அந்த கேரக்டரைசேஷன் ஒன்னொன்னும் சொல்லும் போது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இதுல நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கனாரவி லைக் முக்கியமா சொல்ல, நான் வந்து ரொம்ப ரசிச்சேன் அவரோட நடிப்பு. நான் நேர்ல பார்த்து நடிக்கும் போது எப்பவுமே ஆக்டருக்கு நம்ம நடிக்கிறோம் அப்படின்னா கூட நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியன்ற மாதிரி எனக்கு வந்து அவர் பயங்கரமா நடிக்கிறாரேப்பா, நம்ம வந்து இன்னும் 2 பிட்டு சேர்த்து போடுவோம் அப்படின்ற மாதிரிதான் வந்துட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களுமே வந்து டைரக்டர் சார் வந்து எனக்கு வந்து இதுல சொல்லி கொடுத்து நடிக்க வச்சாரு. இந்த லைன் சாந்தி கேரக்டர், இந்த லைன் இருக்கு, இந்த லைன் தான், இந்த கோட்டை தாண்டி இப்படி போயிடக்கூடாது, அந்த கோட்டை தாண்டி கீழேயும் போயிடக்கூடாது, அந்த கோட்ல தான் இருக்கணும், இல்லைன்னா தப்பாயிடும். ஏன்னா கண்ணாரவிக்கு வந்துட்டு நான் என்னோட எக்ஸ் லவரா நடிச்சிருக்கேன். ஸோ சஞ்சீவ் சருக்கு வந்து நான் ஒய்ஃபா பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லைன் வந்து பேலன்ஸ் வந்து கரெக்டா இருக்கணுமா, ரொம்ப தப்பாவும் போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு.
அது வந்து டைரக்டர் சாருக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட் சொல்லணும். ஏதாவது சின்ன சிரிப்பா இருக்கட்டும், அந்த கண் அசைவா இருக்கட்டும், எல்லாமே வந்து சின் டவுன் பண்ணி பேசுறதா இருக்கட்டும், எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியா நோட் பண்ணி எல்லா நியூவன்சஸும் நோட் பண்ணி எடுத்திருக்காரு. அவரோட எஃபர்ட் அண்ட் ஹார்ட் ஒர்க் தான் வந்து வேடுவன் வந்து இவ்வளோ அழகா வந்திருக்கு. அண்ட் சஞ்சய் சார் பத்தி சொல்லி ஆகணும். அவர் கூட நடிச்சதுல எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அப்படின்னா ஒரு சீனியர் ஆக்டர் நம்ம வந்து முன்னாடி நான் வந்து சீரியல் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர் கூட வந்துட்டு நம்ம வந்துட்டு நடிக்கிறோம், முன்னாடி நின்று நடிக்கிறோம் அப்படின்ற போது நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருந்தேன். அண்ட் லைக் அவரை நம்ம வந்து போயிட்டு கேட்க முடியாது, நான் பயந்துட்டு இருந்தேன் சரி நம்ம பேசலாமான்னு. ஆனா அவ்வளோ ஸ்வீட்டா பேசினாரு, அவ்வளோ நல்லா பாத்துக்கிட்டாரு. ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்கள் லைக் அவர் என்னென்ன பண்றாரு, நடிக்கும் போது என்னென்ன பண்றாரு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நான் பார்த்து நோட் பண்ணி ஓகே இப்படி இருக்கணும் அப்படி பண்ணணும், ஓகே கேமராவோட டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே நான் கத்துக்கிட்டேன் அவர்கிட்ட. ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய் சார். அண்ட் லாவண்யா வந்துட்டு நானும் எனக்கும் அவங்களுக்கும் காம்பினேஷனே இல்லை. பட் ஆனா வந்து ஒரு நாள் சந்திச்சோம், அவங்க தனித்தனியா தான் இருந்துச்சு. பட் லைக் ஒரு நாள் சந்திச்சோம். ஆனா என்ன கேரக்டர் அவங்க ஃபுல்லா பண்றாங்கன்றது பவன் சார் சொல்லி எனக்கு தெரியுமே தவிர, இன்னைக்கு நான் பார்த்ததுல வந்துட்டு அவ்வளோ அழகா அந்த ஹவுஸ் ஒய்ஃப் கேரக்டரா இருந்தாலுமே எவ்வளோ சப்போர்ட்டிவா, எவ்வளோ லைக் நான் ரொம்ப ரசிச்சேன் லாவண்யாவோட கேரக்டர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க லாவண்யா. அண்ட் ரேகா நாயர் மேம் வேற லெவல்ல பண்ணியிருந்தீங்க மேம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களோட கேரக்டர். அவ்வளோ லைக் இன்னொரு நான் வந்து டக்குன்னு எனக்கு வந்து சொர்ணாக்காலாம் ஞாபகம் வந்துட்டாங்க. அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் கருப்பு அண்ணா வந்து சொல்லி ஆகணும், அவ்வளோ நல்லா நடிச்சிருந்தாரு. எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்தா அவரோட நடிப்புமே. ஒரு கேரக்டருமே இந்த வேடுவன்ல வந்து ரொம்ப யூனிக்கா, ரொம்ப இந்த கதையுமே பாத்தீங்கன்னா ரொம்ப லைக் ஒரு நார்மல் ஸ்டோரி மாதிரி இல்லாம ஒரு புது கண்ணோட்டத்துல வந்து எடுத்திருக்காங்க. அதனால எனக்கு வந்து இந்த கதையை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் வந்துட்டு பாத்திருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்க வந்துட்டு அக்டோபர் 10th ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த வெப் சீரிஸை வந்துட்டு நீங்க இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு யாரை தேங்க் பண்றதுனே தெரியல. நான் பண்ற ஒரு விஷயத்துலயும் ஜி என் கூட இருக்காங்க. நான் வந்துட்டு எனக்கு நடிப்புனா என்னன்னே தெரியாம மாடலிங்ல இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ராஜெக்ட் வந்து வெப் சீரிஸ்லாம் வந்த புதுசு. ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் நான் வந்துட்டு ஜீல பண்ணேன், சிங்கப்பெண்ணே. அதுல ஒரு சின்ன ரோல் பண்ணேன். அதுக்கு பவன் சார் தான் அதுலயும் டைரக்டர். அப்ப எனக்கு பவன் சார் தெரியாது. அண்ட் மைக்ரோ டிராமா பண்ணும்போதும் ஜி புல்லட் ஆப்ல தான் என்னோட ஃபர்ஸ்ட் மைக்ரோ டிராமா பண்றேன். அண்ட் என்னோட ரியாலிட்டி ஷோ வந்து ஜீல தான் ஃபர்ஸ்ட் பண்றேன். சூப்பர் குவீன்ங்கிற ஷோல தான் நான் டெலிவிஷனுக்கு அறிமுகம் ஆகுறேன். அதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்த சீரியல் எல்லாமே பண்ணேன். ஸோ என்னோட லைஃப்ல முக்கியமான போர்ஷன் ஜி இருக்காங்க. அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. நான் அவரை ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு நாள் தான் பார்த்தேன். அண்ட் எனக்கே 2 நாள் தான் மொத்த ஷூட்டிங் இருந்துச்சு. எனக்கு என்னன்னா ஓகே ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் ரோல் சொல்றாங்க. நான் வந்துட்டு டோட்டலா பவன் சார் தான் நம்பினேன். எனக்கு வந்து கதை சொல்லும் போது நான் இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபுல் கதை கேட்கவே இல்லை. அவர் வந்து வெண்ணிலா கேரக்டரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு அண்டர் கவர் காப் அதெல்லாம் சொல்லிட்டு இப்படி ஒரு உலகம் இருக்குமா, ஆனா என்னன்னாலும் வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதுதான் எனக்கு சொன்னாரு. சரி ஓகே, நமக்கு தெரிஞ்ச டைரக்டர் கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல விஷயம் தான் பண்ணுவாரு அப்படிங்கிற ட்ரஸ்ட் எனக்கு அவர் மேல இருந்துச்சு. சார் நான் நிஜமா சொல்றேன், எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு சார். நான் வந்துட்டு டப்பிங் பண்ணல. சோ அதனால நான் வந்துட்டு உங்க கூட உட்கார்ந்தா நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்பவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஆர்டிஸ்ட் இல்ல இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் ட்ரெய்லர் பார்க்க மாட்டேன், ட்ரெய்லரோ டீசரோ எதுவுமே பார்க்க மாட்டேன். அந்த ஆர்டிஸ்ட் மேல அந்த ப்ரொடக்ஷன் மேல ஒரு நம்பிக்கை வச்சுதான் நான் படம் பார்க்க போவேன். அது என்னோட ஒரு பாலிசினே கூட வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும்ல, ட்ரெய்லர் நம்ம இது பார்த்தோமே இது வரல அப்படின்னு நம்ம யோசிப்போமேன்னு சொல்லிட்டு நான் பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி நான் வந்துட்டு வேடுவனோட ட்ரெய்லர் மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ஆடியன்ஸா பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி மன நிம்மதியா இருக்கு. நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. பிடிச்ச கதைகள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நல்ல கதைகள் நீங்க 100% சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. ஜி தமிழ் Z5ல எனக்கு இது 4வது வெப் சீரிஸ். ஃபிங்கர்டிப் 1, 2, செங்கலம், இப்போ வந்து எனக்கு வேடுவன். ஸோ பவன் சார் வந்து எனக்கு நான் ஆரம்ப காலத்தில் நான் ஆரம்பிச்சும் போது ஃபர்ஸ்ட் டைரக்டர் எனக்கு அவருக்கு என்னை பற்றி நல்லாவே தெரியும். இதில் நான் ஏதாவது கொஞ்சம் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு முழுக்க 101% காரணம் அவர் தான்.
எனக்கு வந்து நடிப்புன்றது அவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணோம். அதுதான் வந்து அந்த கமிஷனர். ஏன்னா எனக்கு முன்னாடி உட்கார்ந்த ஒரு நடிகர் வந்து கண்ணா ரவி, நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம், முதல் ஷார்ட் ஃபிலிம்னு என் கூட நானும் அவரும் நடிச்சோம். இன்னைக்கு அவர் வேற எங்கேயோ இருக்காரு. அவர் கூட மறுபடியும் நான் வந்து உட்கார்ந்து நடிக்கும் போது எனக்கு கொஞ்சம் பயம்தான். இது உண்மைதான் சார், உண்மைதான். ஏன்னா ரொம்ப நேச்சுரலான நடிகர் முன்னாடி நம்ம நடிக்கும் போது நம்ம பார்த்து நடிக்கணும், நம்புறது டிராமா மாதிரி ஆயிடக்கூடாது. அண்ட் அதே மாதிரி கௌஷிக், சஞ்சீவ், இவங்க எல்லாமே எனக்கு ஒரு பிரதர்ஸ் மாதிரி. இன்னைக்கு ஒரு பெரிய பொசிஷன்ல அவங்க ஜீல இருக்காங்க அப்படின்னா அவரோட உழைப்பு, அவரோட நேர்மை தான். இன்னைக்கு சொல்றேன், ஜீல வர அத்தனை வெப் சீரிஸும் இன்னைக்கு சூப்பரா வந்துட்டு இருக்கு. அருமையான கண்டென்ட் சூஸ் பண்றாங்க, நல்லா கேஸ்ட் பண்றாங்க. ஸோ எங்களை மாதிரி நல்ல நடிகர்களுக்கு எங்களுக்கு வாய்ப்பு அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கௌஷிக் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, அந்த நம்பிக்கைக்கு நன்றி. அண்ட் சாகர் சார், இன்னைக்கு நான் வந்து ஒரு வாட்டியும் பேர் போடும்போது கட் பண்ணி போடும்போது தான் இதுல ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்றது எனக்கு தெரியும். ஷூட்டிங் வந்துமே தவிர இன்னைக்கு தான் அவர் நேமை பார்த்தேன். இன்னைக்கு சாகர் சாரையும் பார்த்துட்டேன். உங்களை மாதிரி தயாரிப்பாளர்கள் வர்றதுனால தான் சார் ஒரு 50-60 குடும்பம் நல்லா இருக்கு இன்னைக்கு. நன்றி அதுக்கு. அண்ட் சஞ்சீவ், இது நான் சொல்லிடணும், இது வரைக்கும் எந்த மேடையில சொல்லல. எனக்கு ஆக்சுவலி அவர் சம்பந்தி. கரெக்டா? எப்படின்னா, எப்படி வந்து விஜய் சார், தளபதி விஜய் அவங்க எல்லாம் சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட்ஸோ, நாங்களும் சஞ்சீவ் எங்க ஃபேமிலி எல்லாமே சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தோம். பழைய நடிகை சிந்து இருப்பாங்க, இது வரைக்கும் யாருக்கும் அது தெரியாது, அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட பொண்ணு தான் என்னோட மருமக, என் பையன் அவர் கல்யாணம் பண்ணியிருக்கான். ஸோ அவர் வந்து எனக்கு சம்பந்தியோட நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். பவன் சார் ரொம்ப நன்றி. பெரிய நடிகன், ஸ்டைலிஷான ஒரு நடிகன், நிறைய சீரியல்ஸ் பண்ணிட்டாங்க, சின்ன திரையில சூப்பர் ஸ்டார். ஸோ சஞ்சீவ் எல்லாம் பார்த்து நான் நடிக்க வந்தேன், இன்னைக்கு அவரோட நடிக்கிறேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி 2 இளம் டேலண்ட்ஸ் பவன் சார் மூலியமா நீ வெளியே வர போறாங்க. ஒன்னு வந்து வினுஷா, இன்னொன்று வந்து லாவண்யா. பியூட்டிஃபுல், அருமையா பண்ணிருக்காங்க. அழகுன்றது அப்புறம், அவங்க நடிப்புல அந்த கேரக்டருக்கு லாவண்யா அவ்வளவு அழகு சேர்த்தாங்க. அவ்வளவு ஹோம்லியான ஒரு நடிகை இன்னைக்கு பவன் சார் கொடுத்திருக்காரு, ZEE5 கொடுத்திருக்கு. அண்ட் கௌஷிக் அவங்க ஹெட், அவரோட ஹெட் தலைமையில அவங்க கொடுத்தது வந்து எனக்கு நிறைய 2 பொக்கிஷங்கள் இன்னைக்கு ZEE5ல இருந்து வராங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தறி கொடுத்து வரவேற்பு கொடுக்கணும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி, ரேகா நான் சொன்ன மாதிரி, எங்கேயோ போய் நம்ம தேடி கொண்டு வந்து இங்க நடிக்க வைக்கிறோம். இங்கே இருக்காங்க, கண்ணு முன்னாடியே நம்மளுக்கு வெண்ண இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கணும். அதை கரெக்டா பண்ணாங்க. ஸோ அதுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் எங்களோட EP முகுந்த் சார், ஒரு நாள் தான் அவரை பார்த்தேன். வரும்போதே வேர்த்து விறுவிறுத்து ஷர்ட் எல்லாம் அழுக்காய் டயர்டா வந்தாரு. அவர் தான் ZEE5ல இருந்து EPன்னு எனக்கு தெரியவே தெரியாது சத்தியமா. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க இவர் தான். அவரோட உழைப்பு அதுக்காக சொன்னார், வேற ஒண்ணும் இல்லை சார். அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஹார்ட் ஒர்க்கு தான் இன்னைக்கு வேடவன் ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோம். அதே மாதிரி கேமராமேன் சார், முதல்ல அவரை பார்த்து கொஞ்சம் பயமா இருந்தது, திட்டுவாரோ அப்படின்னு நினைச்சோம். அந்த கமிஷனர் சீன் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவசரமா அவ்வளவு நைட்ல ரொம்ப, பவன் சார் தவிர வேற யாரு பண்ணியிருந்தாலும் அது 2 days ஆயிருக்கும் சார். அது 2 hours நம்ம முடிச்சோம். கரெக்டா சார்? அது ஏன்னா அவர் டைரக்டர் நம்ம மேல வச்ச நம்பிக்கை. அண்ட் அதே மாதிரி அந்த கேமராமேன் தான் நம்மளுக்கு, அவர் திட்டாரா நம்மளுக்கு நடிப்பு வராது, கையும் வராது, காலம் வராது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் இன்னொரு டேலண்ட் வந்து விபின். நீ சொல்ல வேணாம், இந்த ஹீரோ ஆஃப் வேடுவன் வந்து விபின் தான். அவர் தான் இன்னைக்கு கதாநாயகன். இன்னைக்கு ஏன்னா சட்டமும் நீதியும் பார்த்தேன், அவர் தான் மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு கௌஷிக் அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. வாழ்த்துக்கள் சார். யங் டேலண்ட்ஸ், உங்களை பார்க்கும்போது என் பையன் மாதிரி இருக்கு. என் பையனும் ஒரு டைரக்டர் தான். இதெல்லாம் பார்க்கும்போது இளைய தலைமுறை நல்லா வந்துட்டு இருக்கீங்க. பிரஸ் எங்களை எல்லாரையும், இங்க இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் நல்ல இடத்துல சேர்த்துருங்க. நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல். காட் பிளஸ். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இதுல நிறைய பேர் எனக்கு ரொம்ப வருஷமா என்ன பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க எப்போ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் கொடுப்பீங்கன்னு என்ன கேட்கறவங்களே நிறைய பேர் இதுல இருக்காங்க. ஸோ உங்களுக்காக இதை கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு மேல நீங்க சப்போர்ட் பண்ணி இதை எடுத்துட்டு போங்கண்ணா. மீனாட்சிண்ணா எங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். சித்ராண்ணா எல்லாம் நீங்க பார்த்து வளர்ந்தவன், நானு நீங்க தான் பண்ணோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நான் ஆக்டிங் கண்டினியூ பண்ணணும்னு எனக்கு தெரியல. சாரி, அப்படிலாம் சொல்லவே மாட்டேன், நடிச்சுட்டே இருப்பேன். ஸோ என்ன சந்தோஷம் அப்படின்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு எனக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் சாகர் சார் ஃபார் ப்ரொடியூசிங் தி ஸ்கிரிப்ட். அண்ட் என்னை நம்பினதுக்கு நன்றி சார். ஏன்னா கதையை ரொம்ப சூப்பராக எழுதிட்டாரு. இதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். அண்ட் ஜீல இருந்து இப்படி ஒரு சீரீஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சேது சார் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு, ரைசிஸ் சைட்ல இருந்து கால் பண்ணி சொல்லியிருந்தப்போ, நீங்க கண்டிப்பா வாங்க, உங்களுக்கு பிடிக்கும் இந்த கதை, நீங்க கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டீங்க, எனக்கு உங்களோட சாய்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் நான் பார்த்துருக்கேன், நீங்க வாங்கன்னு சொன்னாரு. சரிங்க சார், வரேன் சார் அப்படின்னு சொல்லி நேரில் போய் பார்த்தேன். பார்க்கும்போது சாகர் சாரே கால் பண்ணாரு. கால் பண்ணி எங்க எல்லாரோட சாய்ஸும் நீங்க தான், நீங்க வந்து பாருங்களேன் ஒரு வாட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சார் நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன், இது என்ன புதுசா இருக்கு, ப்ரொடியூசர்லாம் கால் பண்ணி கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி. அவர் ரொம்ப அவ்வளோ இனிமையான ஒரு மனிதர், ரொம்ப எளிமையான ஒரு ஆளு. ஸோ வந்துட்டு நீங்க இந்த கதையை கேட்டு பாருங்க, பிடிச்சுக்கோங்க. சந்துரு சாரும் பேசினாரு. எல்லாருமே கதைக்குள்ள கேட்க போறதுக்கு முன்னாடியே பில்டப், பயங்கர பில்டப். கேட்டா பாருங்க, கேட்டா பிடிச்சிரும்.
அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி எனக்கு ஜி கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபிங்கர் டிப்னு இதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஜியோட சீரீஸை நான் கண்டினியூவாக பார்த்துட்டு வந்திருக்கேன். விலங்கா இருக்கட்டும், அயலியா இருக்கட்டும், எல்லா சீரீஸும் பார்த்துட்டு வந்திருக்கேன். இப்போ ப்ராமிசிங்காக இருக்கும் கண்டென்ட்ன்ற நம்பிக்கை எனக்கு நிஜமாவே இருந்துச்சு. அண்ட் இது என்னவா இருக்க போகுது, இந்த சீரீஸ் என்னவா இருக்க போகுது, லீடாக வேற பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம பவன் சார். அவர் வந்து நான் என்னன்னா அவர் வந்து ஃபிங்கர் டிப்ல என் கூட வந்து என்னோட கோ ஆக்டர் அவர். அவன் சார் செம்மையா நடிச்சிருக்கீங்க சார், செம்மையா பண்றீங்க சார். ஆக்சுவலா நான் டைரக்டர் பிரதர் அப்படின்னாரு. ஓ டைரக்டரா, அப்படியா சார், சரிங்க சார், ஓகே சார். அப்ப கட்டு அத்தோட நாங்க மீட் பண்ணவே இல்லை, வேற எங்கேயுமே சந்திக்கவே இல்லை. இங்க வந்து உட்காந்துருக்காரு. சூப்பர் சார், ஓகே சார், ரைட் சார், அப்படியே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை நரேட் பண்ண ஆரம்பிக்கலாமா அப்படின்னாரு. சார் எஸ் சார் அப்படின்னு நரேட் பண்ண ஆரம்பிச்சாரு. நரேட் பண்ண நிஜமாலுமே அந்த இப்ப நீங்க பாத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் என்னன்னா உங்க கூட பார்த்ததுதான். ஆக்சுவலா இது வந்து இப்போ என்ன வேணா பேசினாலும் ரிலேட்டபிளா இருக்கும், அதுதான். ஸோ அந்த கதையில வர சூரஜ் மாதிரி தான் கேட்டு முடிச்ச உடனே சார் பின்னிட்டீங்க சார், சூப்பர் சார், இதை கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு டீ குடிக்கலாமா அப்படின்ற மாதிரி கிளம்பி ஆரம்பிச்சோம். இந்த கதைக்கு அவர் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாரு, கதை வந்து மேகம் மாதிரி ஓடிட்டே இருக்கு கண்ணா, அதை நம்ம எடுத்துக்கலாம், யார் வேணாலும் அங்கிருந்து எடுத்துக்கலாம். அது என்னன்னா நம்ம வாழ்றோம்ல வாழ்க்கை, அதை வந்து உண்மையா இருந்துடணும். அதை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த யூனிவர்ஸ்ல கதை அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்கும், நம்ம தேவையானதை பிடிச்சி அப்படியே எடுத்துக்கலான்னு. அந்த லெவலுக்கு ஒரு வைட் பெர்ஸ்பெக்டிவ் உள்ள ஒரு மனிதர். அண்ட் ஆல்சோ இந்த கதையை அவர் எழுதியிருக்கிற விதமா இருக்கட்டும். பொதுவா சினிமா ஒரு ஆக்டரோட ஒரு லைஃப் பயோபிக், சினிமா உள்ள வந்தாலே எனக்கு என்ன தோணும்னா ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிறதா தோணும். ஏன்னா சினிமாக்குள்ள சினிமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த பிலீவபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். இந்த ஒரு கதையில தான் இந்த கதை எங்க சினிமாவா இருக்கு, சினிமாக்குள்ள இருந்து எங்க வந்து அந்த கிரைம் ஸ்டோரியா மாறுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாம அப்படியே ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது சார். கண்டிப்பா சொல்றேன், ரொம்ப பெரிய இடத்துக்கு போவீங்க, அதை நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டே இருக்கோம். சீரியஸா சொல்றேன். அவரோட கன்விக்ஷன் இந்த கதையில, அவர் மேல வச்ச நம்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரி மாதிரி. நீங்க என்ன டவுட் கேட்டாலும் யோசிக்காம சொல்லுவாரு. அப்ப அவர் எவ்வளவு கிளியரா இருந்திருக்கணும் இந்த கதையில அப்படின்றது. அண்ட் நம்ம டீம், அவர் சூஸ் பண்ண டீம், இது வேடுவனோட ஹீரோ வந்து பவன் சார் தான் எனக்கு. ஏன்னா அவர் தான் வந்து எல்லாரையுமே சூஸ் பண்ணாரு. இப்படி ஒரு டீம் அசம்பிள் பண்ணணும், இப்படி ஒரு டீமை வந்து எல்லாரையும் காஸ்ட் பண்ணணும், எல்லாரும் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணா இப்படி ஒரு அருமையான ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட விஷன்ல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன், சார் இவங்க யாரு சார், இது யாரு சார், இது யாரு சார்னா சொல்லுவாரு, சூப்பரா பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. சீனு சார் என்ன எனர்ஜி, சான்ஸே இல்லை. அதாவது டயர்டே ஆக மாட்டாருங்க. இவங்க 2 பேரையும் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவதார் 50 நாள்ல எடுத்துருவாங்க. அந்த லெவலுக்கு மோசமான என்ன, நம்ம தான் ஜாம்பி மாதிரி ஆயிட்டு மாதிரி இருக்கணும். நம்ம தான் வந்து குளோனிங் நீங்க யாருன்னா பண்ணி, எனக்கு ஏன் ஒரு ட்வின் இல்லை அப்படின்றது இந்த ஷூட்ல நான் யோசிச்சேன். கொண்டா நான் தூங்குறேன், நீ நடுற அப்படின்ற மாதிரி சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஸோ டயர்டே ஆகாம இந்த டைம்லயும் இவர் மோசமானவர்னா அவர் ரொம்ப மோசமானவர். என்ன பவன், இது க்ளோஸ் ஒன்று போயிடலாம் வை அப்படின்னு உடனே வந்து என்னங்க இது டயர்டே ஆகாம நடுராத்திரில காட்டுல ஓடுற சீனை எடுத்துட்டு இருக்கோம். அது கொஞ்சம் கூட பார்க்காம இவர் என்னடான்னா வந்து அது வந்து அது ஒரு க்ளோஸ் ஒன்று, டே வச்சிடலாம் மைட்டா, டே போடா அப்படின்னாரு. ஆனால் கதறுவாங்க கேமரா தூக்கிட்டு இருக்கிறவங்களா, சார் தூக்கிட்டு ஓடணும் சார், முடியல சார்னு. அப்புறம் வேற என்ன பண்ண போற, போய் எடுறா போடா அப்படின்னு ஓடுறது நானே. ஐயோ நீங்க யார் தயாராகாம இருக்கிறது லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மாதிரி பாத்துக்கலான்ற மாதிரி. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு. நான் அவரோட ஃப்ரேம் ஒன்னு நான் ரசிச்சேன் சார். இந்த கதையை எப்படி படிச்சனோ அதை விட அழகா உங்களோட லென்ஸ்ல எனக்கு காட்டிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இது தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட எஃபர்ட். நீங்களும் இன்னும் நிறைய படங்கள் நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரசிச்சு ஷூட் பண்ண மனுஷன். இந்த கதையில நடிச்ச ஆக்டர்ஸோட ஆக்டிங்கா இருக்கட்டும், கதையை ரொம்ப நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு ஒர்க் பண்ண ஒருத்தர். ஸோ கம்மிங் டு அவர் மியூசிக் டைரக்டர் சார், பின்னிட்டீங்க சார். ஒரு விஷயம் நானும் இப்பதான் பாக்குறேன், உங்க கூட தான் பாக்குறேன் நானு. அதனால இவரோட ஒர்க் நான் முன்னாடி பார்த்ததில்லை, வெரி சாரி. ஆனா இனிமே நான் யோசிக்கவே தேவையில்லை, இவர் மியூசிக் போட்டா நல்லா தான் இருக்கும். அந்த லெவலுக்கு வந்து பின்னிட்டார். ஒரு டிஃபரன்ஸ், ஒரே படத்துக்குள்ள இவ்வளோ டிஃபரன்ஸ் மியூசிக்ல கொண்டு வர முடியும், இவ்வளோ சூப்பரா பண்ண முடியும்னா வந்து பிரதர் யூ ஹேவ் அ பிரைட் ஃபியூச்சர்.
சீரியஸ்லி ஐ வுட் லவ் டு ஒர்க் வித் யூ அகைன். கண்டிப்பா. நம்ம எடிட்டர் சார் வந்து ஒவ்வொரு வாட்டியும் எடிட் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன்னா நான் எடிட் வந்து உட்காந்து பார்த்ததே கிடையாது. சார் தான் வந்து சொல்லுவாரு, சூப்பரா இருந்துருக்கு சார், சூப்பரா வந்திருக்கு சார், சூப்பரா. அவரு ரசிச்சு கட் பண்ணாரு. ஏன்னா இப்ப வந்து பாக்குறேன், இது என்ன வெர்ஷன் சார், இப்ப தெரியவே இல்லையே, ஏதோ புதுசா ஒரு வெர்ஷன் ஒன்று வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ ஐ திங்க் அகைன் இது நம்ம படிச்சதை விட இன்னும் சுவாரஸ்யமா வந்து ரொம்ப கிறிஸ்பா கட் பண்ணி, ரொம்ப கஷ்டம் இதை கட் பண்றது. ஷூட் பண்ணி வதன்னு தள்ளியாச்சு. ஆனாலுமே வந்து எதை சூஸ் பண்ணணும், எதை கரெக்டா வைக்கணும் அப்படின்ற பிளேஸ் பண்றதுல ஆல்ரெடி நிறைய படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இருந்தாலுமே இந்த கதையை ஹேண்டில் பண்ண விதமும் என்னை வியக்க வைக்குது நிஜமாலுமே. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ. அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் டீம், சவுண்ட் சார், அடி, பியூட்டிஃபுல் ஒர்க், சீரியஸ்லி பியூட்டிஃபுல் ஒர்க். அண்ட் எங்களோட டோனி சார் ஆல்சோ தேங்க்யூ சார். அவரோட மிக்சிங்ல உட்காந்து நான் முந்தானே தான் பார்த்துட்டு இருந்தேன். உட்காந்து ஜாலியா அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஜாலியா இல்ல எனக்கு தெரியும், ஜாலியா இல்ல. ஸோ அண்ட் ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து சந்துரு சார் இஸ் பீன் அ கிரேட் மாரல் சப்போர்ட் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப காமான மனிதர், அப்படியே ஒரு செயின்ட் மாதிரி இருப்பாரு, வந்து எந்த பிரச்சனைனாலும் ஹேண்டில் பண்ணிக்கலான்னு. சேது சாருமே ஜஸ்ட் லைக் தட். இபியா மட்டும் இல்லாம இந்த ப்ரொடக்ஷனுக்கு வந்து இந்த லைக் ஒரு சின்ன இடத்துல கூட வேலை எங்கேயும் பிரச்சனை நடக்கிறதுக்கு சேது சார் ஒரு பெரிய பலமா இருந்திருக்காரு இந்த ப்ராஜெக்டுக்கு. அண்ட் பிரதர் ராஜேஷ், நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜரா, கோஆர்டினேஷன்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஆஸ் கௌஷிக் சார் சைடு முகுந்த் வந்து ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன், சார் யார் சார் அவரு, கண்ணாடி போட்டு பக்கத்துலேயே கேமரா முன்னாடி உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி, அவரு ஜி சவுத்லேருந்து வந்திருக்காரு, நம்ம ப்ராஜெக்ட் அவர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு. சார் என்ன சார் நவரவே மாட்டேங்கிறாரு உட்காந்து. நிஜமாலுமே இவர் வந்து அப்புறம் தான் சொல்றாரு, அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்திருக்காரு, டைரக்ஷன் இதுவா இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, ரைட். ரொம்ப நிஜமாலுமே ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. அவர் மூச்சு பாருங்களேன், இப்பெல்லாம் நடக்கிறது ஒரு கனவு மாதிரி இருக்கும். இப்ப நான் தப்பு இல்லைன்னா, ஏன்னா நம்ம நிஜத்துல தான் இருக்கோமா இல்லை இவன் தூக்கத்துல பேசிட்டு இருக்கானான்ற மாதிரி. முகுந்த் ப்ரோ, கிரேட் ஒர்க். அண்ட் நம்மளோட டைரக்ஷன் டீம் விடுதலை அண்ட் லோகேஷ் அண்ட் இன்னொருத்தர் இருக்காரு கூல்ராம் சொல்லிட்டு, பெஸ்ட் டீம். இந்த 3 பேர் 30 பேருக்கு சமம். இவ்வளவு பெரிய கதையை ஷூட் பண்ணி வெறும் 3 பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட நேரம் இருக்காது, எது நேரம் இருக்காது. எல்லாருமே இந்த ப்ராஜெக்ட் ஒரு பெரிய டீம் ஒர்க், ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி கேமரா டிபார்ட்மெண்ட்லயும் சரி, நிக்கவே பரபரன்னு போயிட்டு இருக்கும். ஆனா ஒரு இடத்துல கூட டயர்ட் ஆகாம ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணி கொடுத்திருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.